मैं सेलेस्टियल सी वेसल का मैं कैप्टन हूँ और ये हमारा सेकेंड ऑफिसर की बॉडी है, डेड बॉडी 2 दिन हो चुकी। கரையிலிருந்து பார்க்கும்போது கடல் ஒரு அழகான ஓவியம். ஆனா அதுக்குள்ள தம் வாழ்க்கையை தேடி போற மாலுமிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய ஆபத்து நிறைஞ்ச உலகம்னு. பல மாதங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு அலைகளோட போராடுற மாலுமிகள்ல ஒருத்தர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த 35 வயசு நிசாந்த். தன் குடும்பத்தோட கனவுகளை சுமந்து எம்டி செலஸ்டியல் அப்படின்ற கப்பல்ல செகண்ட் ஆபீசரா வேலைக்கு போன நிஷாந்த் இன்னைக்கு மீளாத கடலுக்குள்ளேயே தன்னுடைய உயிரை விட்டுட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்மால இன்னும் ஏத்துக்கவே முடியல. சரி, என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, கடந்த ஜூன் 8ஆம் தேதி ஓமன் நாட்டுக்கு பக்கத்துல நடுக்கடல கப்பல் போய்கிட்டு இருக்கும் பொழுது நிஷாந்துக்கு கடுமையான உடல்நலை குறைவு ஏற்பட்டிருக்கு. ஆனா முறையான மருத்துவ உதவி எதுவுமே கிடைக்காதல ஜூன் 11ஆம் தேதி அந்த இளம் உயிர் அங்கேயே பிரிஞ்சிடுச்சு. அதை விட கொடுமை என்னன்னா, அவர் இறந்த 4 நாட்களுக்கு மேலாகையும் அவரோட உடலை பாதுகாப்பா வைக்க அந்த கப்பல்ல முறையான குளிர்சாதன வசதி கூட இல்ல. சக மாலுமிகள் எல்லாருமே ஃப்ரிட்ஜில் ஜில் தண்ணி வச்சு அதை ஐஸ் ஆக்கி அவரோட உடல் அழுகி போகாம இருக்க போராடிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது நெஞ்சம் பதறது இல்லையா? அந்த கப்பலோட கேப்டன் கண்ணீரோட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. கப்பல் நிறுவனம் மொத்தமா எங்களை கையை விரிச்சிட்டாங்க, எந்த பொறுப்பும் ஏத்துக்கல, எங்களுடைய தம்பியினுடைய உடலை பத்திரமா எப்படியாச்சும் நாங்க சொந்த ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுக்கடல் நின்று கதறிட்டு இருக்காங்க. நாட்டுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைச்ச ஒரு இந்திய மாலுமியோட உடலுக்கு இந்த நிலைமையா? நிஷாந்தினுடைய இந்த மரணம் மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து பெரிய கேள்விக்குறியை எழுப்பியிருக்கு. நடுக்கடல்ல ஊழியர்களுக்கு பாதிப்பு அப்படின்னா உடனே ஹெலிகாப்டர் மூலம் மீட்கிற எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் கட்டாயமாக்கப்பட வேண்டும். எதிர்பாராத மரணங்கள் இந்த மாதிரி நிகழ்ந்தது அப்படின்னா உடலை மரியாதையோடு பாதுகாக்க கப்பல்கள்ல தனி வசதிகள் இருக்க வேண்டும். உயிரை விட இங்க பணம் ஒன்றும் பெருசு இல்லை இல்லையா? நிஷாந்தனுடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திருப்போம். அவரோட உடல் மிக விரைவில் மிகவும் மரியாதையோடு தமிழ்நாட்டுக்கு அவரோட குடும்பத்துக்கிட்ட வந்து சேரணும். இந்த வீடியோவை உங்களால முடிஞ்சவரை பகிர்ந்து அந்த குடும்பத்தினுடைய கண்ணீருக்கு நீதி கிடைக்க உதவுங்கள். மாலுமி நிஷாந்திற்கு வீர வணக்கம். மேலும் இது மாதிரி தகவல்களுக்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரரை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.